திங்கட்கிழமை காலையில் ஒரு 6:30க்கு வந்து டே ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு வேலையை நானாம எந்திரிச்சு வந்ததுமே முருங்கைக்கீரை தான் வந்து உடைக்க வந்திருந்தோம். அக்கா வீட்டுக்கு வந்து நான் பால் எடுக்க போகணுங்களா இப்போது. ஸோ அப்படியே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா எனக்கு உடச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்துட்டு சரி வாழைக்காய் வந்து விட்டுருக்கு, நீ பழம் ஆகணும். பால் பாட்டிலும் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு நான் வந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த கோலம் வந்து நான் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். நான் போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து பருப்பு வந்து வேக வச்சுருந்தாங்க. நான் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பருப்பு வேக வச்சுட்டு தண்ணி வந்து பருப்புலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க ரசத்துக்காக. தட்டைக்காய் வந்து அரிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் எப்போ பால் எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையை வந்து டீ வச்சுட்டு சைடில் எப்படி வேலையை பார்த்துட்ருப்பேன். குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம விசில் வரும்போது தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிவலை இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி வெளியில் வந்து வராது. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் லேட் ஆனாலும் வந்து கீழே உட்காந்து பருப்பு மரத்தில் வந்து பருப்பு கடைஞ்சி தான் எங்கள் அம்மா எப்பவுமே எடுப்பாங்க. நானும் வந்து பருப்பை வந்து தாளித்து விட்டுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே வந்து டீ நல்லா குதிச்சிருச்சு. ஸோ பருப்பு ரசம் தட்டைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நானும் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டேன்.